ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா Jesus ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. மீண்டும் ஒரு முறை உயர்த்தி ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. அப்பா எங்க மத்தியில நீங்க வாங்கப்பா. லூயா ஓசன்னா ஆண்டவரே ஹல்லேலூயா ஓசன்னா. எங்கள் மாற்றிய உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மாற்றிய உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா ஓசன்னா. உயர்த்தி ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. உங்க நாமம் மாத்திரம் உயரட்டும் ராஜா. உம்முடைய நாமம் மாத்திரம் உயரட்டும் ராஜா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் நடத்தும். தொடர்ந்து உம்முடைய ஆளுகை மத்தியிலே காணப்பட செபிக்கிறோம். இந்த நேரத்தை முற்றிலுமாக உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு பரிசுத்தமாக ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான உமக்கே ஆராதனை நிகழ்ச்சியின் மூலமாக இந்த சால்வேஷன் டிவி ஒளிபரப்பின் மூலமாக உங்களை யாரும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்த போகிறோம். சொல்லுகிறது, என்னை உயர்த்துகிற, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானமா இருந்தாலும் அங்கே இறங்கி வருகிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் நமத்திலே மகிமை அடையும்படியாக, நாம் சேர்ந்து நாமத்தை உயர்த்தும்படியாக நாம் அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையில் நாம் சேர்ந்து நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரும் சேர்ந்து நாம் கர்த்தர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆண்டவர் நாம மகிமை அடைவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம மகிமைப்படுத்துவோமா? ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் காத்த தேவனை, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல நம்மை நடத்தின தேவனை கரம் தட்டி உயர்த்தி நன்றியோடு உள்ளத்தோடு அவர் துதித்து பாடி, நன்றி உள்ளத்தோடு நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் ராஜாதி ராஜாவின் பெயரை சொல்லி நாம் சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையாய் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையாய் நடத்தினீரே சொல்லுமா, நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. ஆமென். கிருபையாய் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையாய் ஓ நன்றி செலுத்திடுவேன். இம்மட்டும் நடத்த தேவனை, இனிமேலும் நடத்த போகிற தேவனை நாம் சேர்ந்து பாடி
இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். சொல்லுமா, இனியும் நடத்திடுவார். மீண்டும் ஒரு முறை, இம்மட்டும் நடத்தினவர். சொல்லுமா, இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் கிருபையாய் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையாய் கிருபையாய் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்த பொழுது தாங்கி நடத்தினது கர்த்தரை. தயவாய் நம்மை தாங்கின தேவனை துதித்து பாடி, ஆண்டவரே தடைகள் எவ்வளவு வந்தது, ஆனாலும் உம்முடைய தயவை எங்களை தாங்கினபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடி போற்றுவோமா? ஆமென். தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே. சொல்லுவோமா? ஆமென். தாங்கியே நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே. தயவால் நொறுக்கி வழிகளை திறந்தி தேவனை உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தி தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை உயர்த்தி நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் சொல்லுமா, கிருபையால் கிருபையால் நடத்தினீரே. ஆமென். நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் கிருபையால் நடத்தினீரே. ஆமென். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்த தேவனை, காத்து கொண்ட தேவனை உயர்த்தி, ஆண்டவரே நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் மடிந்து போகாமல் இம்மட்டும் தாங்கின கிருபைக்காய் நன்றி சொல்லி அவன் நாமத்தை உயர்த்தி பாடி போற்றுவோமா? எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டே. சொல்லுவோம். ஆமென். நெருக்கத்தை பெருக்காமல் மாற்றினீரே தேவனை உம்மை துதிப்பேன். நெருக்கத்தை பெருக்காமல் மாற்றினீரே. நன்றியோடு நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையாய் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையாய் கிருபையாய் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். குறைவுகள் வந்த பொழுதும் குறுகாமல் காத்து கொண்ட தேவனை. எத்தனை குறைவுகள் வந்தது, எத்தனை தேவைகள் வந்தது, எல்லா நேரங்களிலும் அவர் கிருபை தாங்கினபடினாலே உயர்த்தி நாமதை போற்றி அவர் மையப்படுத்துவோமா? குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டே. ஆமென். நன்மையும் கிருபையும் தொடர செய்து தேவனை உம்மை துதிப்பேன். ஆமென். நன்மையும் கிருபையும் தொடர செய்து தேவனை உம்மை துதிப்பேன்.
நன்மையும் நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனே உம்மை துதிப்பேன். நன்மையும் நன்மையும் கிருபையும் தொடர செய்தி நன்றியோடு நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். One more time. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கையில தட்டி அப்பா நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையாய் நடத்த தேவனை, இம்மட்டும் நடத்தின தேவனை உயர்த்தி பாடி போற்றும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தேசத்தில், நம்முடைய குடும்பத்தில் எத்தனை குறைவுகள், எத்தனை போராட்டம், எத்தனை அழிவுகள் நம்மை சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய தூய கிருபைதான், கர்த்தருடைய சுத்த கிருபைதான். கர்த்தர் உங்களை என்னையும் இம்மட்டும் பாதுகாத்த தேவனை இருக்கிற இடத்துல சேர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்து அவன் நாமத்தை உயர்த்துவோமா? கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஆமென். முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்க போகிறோம். முழு மனதோடு ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கைகளை தட்டி சொல்லவும். ஆமென். நல்ல உற்சாகமாய். ஆமென். ஜீசஸ். ஆமென் ஆமென். எஸ். ஸ்தோத்தரிப்பேனான் ஸ்தோத்தரிப்பேனான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேனான் ஸ்தோத்தரிப்பேனான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வு செய்து முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வு செய்து முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேனான் ஸ்தோத்தரிப்பேனான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். ஸ்தோத்தரிப்பேனான் ஸ்தோத்தரிப்பேனான். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்தீரே. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தயவாய் கரமெடுத்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தயவாய் கரமெடுத்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உயர்த்தி வைத்தீர். ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனான் ஸ்தோத்தரிப்பேனான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். ஸ்தோத்தரிப்பேனான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்து முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான்.
எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்தீர், என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என்னை என்று நினைப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என்னை என்று நினைப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லவும், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்தீரே. ஸ்தோத்தரிப்பேனா, 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க, சொல்லுங்க. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை, ஆமென், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இன்னொரு முறை சொல்லுங்க. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை, ஆமென், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை, ஆமென். ஆராய முடியாத அற்புதங்கள் செய்தீரே. துதிப்பீங்களா? நீங்க துதிப்பீங்களா? சொல்லுங்க. ஆராய முடியாத அதிசயங்கள் செய்தீரே. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென். ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. உட்கார உயரத்திலே உட்கார செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார செய்தீர். எனிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னை மறவாம என் நினைவாயிருப்பவரே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே. எனிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்தீரே. கையை தட்டி ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஆமென். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே.
முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். அப்படி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் செய்த நன்மையை மறவாமல் நாம் அவரை துதிக்கும் பொழுது நன்மைகள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில கிருபைகளும் பெருகிறது. அவர் செய்த நன்மையை நம்ம சொல்லி துதிக்கவே முடியாதுங்க. என்ன சொல்லி அவரை துதிக்க முடியும்? என்ன சொல்லி பாட முடியும்? நிறைய காரியத்தை இந்த உலகத்துல சொல்லிடலாம், விவரிச்சு சொல்லிடலாம். ஆனா விவரித்து சொல்ல முடியாத ஒரு காரியம் ஒன்று உண்டுங்க. அது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு. வேதம் சொல்லுகிறது, எளியவனை குப்பிலிருந்து உயர்த்தி ராஜாக்கு முன்பதாகவும் பிரபுக்கள் முன்பதாகவும் அமர செய்கிற கர்த்தர் நம்முடைய தேவன்க. ஆனா நம்மளை உயர்த்துவது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு. கிருபை சொன்னா, தயவு சொன்னா அதுக்கு நம்ம தகுதியே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கலாம், ஒரு வேலை ஸ்தலத்துல வச்சிருக்கலாம், ஒரு படிக்கிற ஸ்தலத்துல வச்சிருக்கலாம், ஒருவேளை ஊழியத்துல வச்சிருக்கலாம். நான் சொல்ல முடியும், இதுக்கெல்லாம் நம்ம தகுதியே இல்லை. அந்த தகுதியை தருகிறது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையை பாடி நாம் போற்றி நாமத்தை உயர்த்தலாம். என்ன சொல்லி பாட போகிறோம்? அவர் கிருபையை பாடுவோமா? கைகளை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் இதை காண்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல அவர் நாமத்தை சொல்லி, அவர் நாமத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்களை என்ன சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரே என்ன சொல்லி பாடுவோம் என்று சொல்லி துதிப்பீர்களா? எங்களோடு கூட சேர்ந்து ஆமென். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்க முடியாத கிருபையை. ஆமென். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்க முடியாத கிருபையை. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுவே கிருபை. என் ஜீவியத்தை பாதுகாத்ததே. சொல்லுவீங்களா? அதுதான் கிருபை. உங்க கிருபைப்பா, அவர் கிருபை, அவர் கிருபை. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தை பாதுகாத்ததே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தை பாதுகாத்ததே, அதுதான் கிருபை, அதுவே கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை. அப்பா
சுராஜா பாதுகாத்தரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, சொல்லுங்க. விவரிக்க முடியாத கிருபைய, சொல்லவே முடியாத கிருபை. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, நீங்க சொல்லுங்க. அப்பா, விவரிக்க முடியாத கிருபைய, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தை பாதுகாத்தது, நீங்க சொல்லுங்க. அதுதான் கிருபையா, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை. ஆமென். திகைத்து நின்ற போது, திகைத்து நின்ற போது கரம் பிடித்து நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடக்கும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை. இயேசுவே, ஆமென். ஜீவியத்தை திகைத்து நின்ற போது கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்ற போது கைப்பிடிச்சு நடத்தும், தளர்ந்து போனோரே தோள் மீது சுமக்கும். சொல்லுங்க. தளர்ந்து போனோரே தோள் மீது சுமக்கும், அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. ஜீவியத்தில் பாதுகாத்தரே, அதுதான் கிருபை. சொல்லுங்க. அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தை ஹல்லேலூயா. அதுதான் கிருபை, அதுதான் தயவு, அதுதான் கிருபை. தேவ கிருபை அதுதான், தேவ தயவு அதுதான். நாம் நினைப்பதை விட, நாம் வேண்டுவதை விட நம்ம உயர்த்தி வைக்கும், அழகு பார்க்கும் இயேசுவின் நாமம் மேலான நாமம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் என் நாமம் இல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளிடப்படவில்லையா. ஒரு நாமத்தை இந்த உலகத்தில் உயர்த்த முடியும் சொன்னா அது ஒரே ஒரு நாமம் தான், அது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுன்னு சொன்னாதான் வல்லமைதான், இயேசுன்னு சொன்னாவே அற்புதம் தான், இயேசுன்னு சொன்னாவே விடுதலை தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலையில ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருவர் வியாதிப்பட்டிருக்கலாம், சுகவீனமா இருக்கலாம். நீங்க ஒருவேளை கடன்பட்டு மரித்து விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். நான் வாழ்வதை விட நான் மரித்து விடலாம், இந்த வாழ்வை முடிச்சு விடலாம் என்று யோசிக்கலாம். ஐயா, என் வாழ்க்கையில் ஒரு தோல்வி அல்ல, தோல்வி மேல் தோல்வி. படிப்பில் தோல்வி, வேலையில் தோல்வி, குடும்பத்தில் தோல்வி என்று குடும்பத்தில் நீங்கள் தோல்வியோடு கூட அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை உங்க உள்ளத்தில் பயங்கரமான டிப்ரெஷன்ஸ், கவலைகள், பாரம்,
தாங்க முடியாத வேதனை, என்ன செய்ய போகிறேன், நாளை நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசித்திருக்கலாம். அன்பு சகோதரா, சகோதரியே, நண்பர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்துல ஒரே ஒரு வார்த்தை இயேசுன்னு சொல்லி பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நிச்சயம் நடக்குங்க. அற்புதம் நடக்குங்க. சுகம் வருங்க. டாக்டர் சொல்லிட்டாங்களா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாட்கள் குடிச்சிட்டாங்களா? முடியவே முடியாது சொல்லிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அற்புதம் செய்ய ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை தர ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை வாழ வைக்க ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் நடப்பதற்கு ஒன்றுமே இல்லை நீங்க யோசிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுதே தோன்ற உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான். நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. உங்க வீட்டின் அறைக்குள்ள, உங்க உள்ளத்துக்குள்ள, உங்க வேலை ஸ்தலத்துக்குள்ள, ஒருவேளை நீங்க இதை யூடியூப்ல பார்க்கலாம், ஒருவேளை நீங்க இந்த டெலிவிஷன்ஸ்ல பார்க்கலாம். நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த இடத்துல இறங்கி வந்து உங்களை வாழ வைப்பார் இயேசு. இயேசுன்னு சொன்னாலே அற்புதங்க. இயேசுன்னு சொன்னாலே வல்லமாங்க. இயேசுன்னு சொன்னாலே சுகங்க. இயேசு சொன்னாலே விடுதலாங்க. வாழ்வே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? முடியலங்க, முடியலங்க. உங்க வாழ்க்கை முடியல. இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்க வழியெல்லாம் அடைக்கப்பட்டு போனதா? சமாதானமற்று இருக்கிறீங்களா? இனிமேல் என்ன செய்ய போகிறேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ உங்களுக்காக ஒரு புதிய வாசல, புதிய வழிய, அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொண்டிருக்கிறார். செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், உள்ளத்தை திறந்து எங்களோடு கூட சேர்ந்து இயேசுவேன்னு சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு நாமம், அந்த நாமம் என்ன நாமம் தெரியுங்களா? வல்லமை உள்ள நாமம். சொல்லுங்க ஆமென். அந்த நாமத்திற்கு வல்லமை இருக்கிறது. அந்த நாமத்திற்கு அற்புதம் இருக்கிறது. பேருக்கே ஒரு பவருங்க, பேருக்கே ஒரு வல்லமாங்க. நம்ம பேருக்கெல்லாம் ஒரு வல்லம் இருக்கா? நம்ம பேரை சொன்னா யாருன்னா கொஞ்சமாச்சு கேட்பாங்களா? ஆனா இயேசுன்ற நாமத்திற்கு வல்லம் இருக்கிறது. சேர்ந்து பாடலாமா? ஜீசஸ் அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையாய் நாமமில்லை. மனுஷனுக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. சொல்லுங்க, மனுஷருக்குள்ளே வல்லமையாய் அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையாய் ஒரு நாமமில்லை. சொல்லுங்க, வானத்திலும் இந்த பூமியிலும் மனுஷனுக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. எஸ், மனுஷனுக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. அவன் நாமத்தில் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம். சொல்லுங்க எங்களோடு கூட சேர்ந்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. என்ன நாமம் தெரியுமா? அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாமத்தில் மன்னிப்பு உண்டு, நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று
வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று அந்த நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. சொல்லுங்க உயர்த்தி. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. அந்த நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் அவன் நாமத்தில் பேய்களோடும் எல்லா சேவினை கட்டுக்கள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கே என்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கே என்று வேறு நாமம் நமக்கில்லை. இயேசு நாமம், நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லும் போது அற்புதம், சொல்லும் போது சுகம், சொல்லும் போது விடுதலை, சொல்லும் போது இப்போது. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையை மாறும். நாம் காரிய வாய்ப்பதற்கே என்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரிய வாய்ப்பதற்கே என்று வேறு நாமம் நமக்கு. சேர்ந்து சொல்லுவோம். அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு. எஸ், அவன் நாமம் இல்லாமல் வேறு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. Hallelujah, 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 hallelujah. Shalom, hallelujah, 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 amen, hallelujah. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையால் ஒரு நாமமில்லை. வானத்திலும் பூமியிலும் வல்லமையால் மனுஷருக்குள்ளே வல்லமையால் வேறொரு நாமமில்லை. எஸ், மனுஷருக்குள்ளே வல்லமையால் வேறொரு நாமமில்லை. அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்னினோர் வாழ்வில் வாழ்வில் இன்பமாய் மாற்றும் இயேசு. இயேசு சொன்னாலே அற்புதம். நாங்கள் அற்புதர் 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 அற்புதர்
இயேசு அற்புதம். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதம். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே. அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசிக்க இயேசுன்னு சொல்ல சொல்ல உங்களுடைய வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, உங்களுடைய அறைக்குள்ள அற்புதம் அற்புதம், சுகம், விடுதலை, சமாதானம், செழிப்பு, பாரங்கள், அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம் சேர்ந்து. சங்கீதம் பாருங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சங்கீதத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், போடுங்கள், துடனே சங்கீதம் பாடுங்கள். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்த கர்த்தரை உயர்த்தி, மறவாமல் நம்ம நினைத்த கர்த்தரை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இல்லை மறவாம நினைச்சிங்களாப்பா. அப்படியே கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல அற்புதம் பெற்றுக்கொள்கிற இந்த வேலையில விசுவாசத்தோடு நீங்க சொல்ல சொல்ல அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம தேவன் யார் தெரியுங்களா? நம்மை மறவாமல் நினைக்கிறவர். ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு ஸ்திரீ, ஆகார் என்ற ஸ்திரீ, எல்லாரும் கைவிடப்பட்டு அவ தன் பிள்ளையோடு கூட பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறா. அவன் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறா. தண்ணீர் இல்ல, வறண்ட நிலம், பாலைவனத்துல, அங்க எங்குமே தண்ணி இல்லை. நானும் பிள்ளைய மடிந்து போகிறோமே என்று நினைத்து அவ கலங்குற வேலையில அந்த இடத்துல கர்த்தர் ஒரு நீரூற்றை உண்டாக்கி கண்களை திறந்தா. அந்த இடத்துக்கு அந்த ஆகார் என்ன பேர் வச்சான் தெரியுங்களா? நீரெண்ணை காண்கிற தேவன். உங்களை எல்லாரும் மறந்து போயிட்டு, உங்களை எல்லாரும் ஒதுக்கிட்டு, உங்களை நினைக்க யாரவே இல்லையா? உங்களை யோசிக்க யாருமே இல்லையா? ஐயோ, என்னை நினைக்க யாருமே இல்லை. என் குடும்பம் என கைவிட்டது, என் மனைவி என கைவிட்டு விட்டாள், என் கணவர் என கைவிட்டு விட்டார், என் பிள்ளைகள் என்னை மறந்து போனார்கள், நான் தனிமையா இருக்கிறேன், உறவுகள் இல்லை, ஊரார் இல்லை, உற்றார் இல்லை, நண்பர்கள் இல்லை, எல்லாராலும் நான் மறக்கப்பட்டு நான் தனிமையில வாழ்கிறேன்னு சொல்றீங்களா? இதோ உங்களை நினைக்க ஒருவர் உண்டு, உங்களை விசாரிக்கிறவர் உண்டு. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால உங்கள் கவலைகள், உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்க. அப்படியே கண்களை மூடி, அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். உங்களை விசாரிக்கிறவர் உண்டுங்க, மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலுமாய், இரவும் பகலும் என்னை நினைத்து ஏதோ வரை உதவி நீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து ஏதோ வரை உதவி நீரே, நன்றி கோடி கோடி இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, எபினேசர் நீதானையா, ஏதோ வரை உதவி நீரே. சொல்லுங்க, எபினேசர் நீதானையா,
அப்பா எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டி எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டி எப்படி நான் எல்ரோய் 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 என்னையும் கண்டி எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி சுராஜா எஸ் நன்றி நன்றி ராஜா கோடி கோடி பலவீன நேரங்களில் உம்பலனை தந்தீரையா. சொல்லவோமா தந்தீரையா. சுகமான 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 தழும்புகளா என் குடும்ப வைத்திய நீரே. இப்பொழுதே சுகம், இப்பொழுதே அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது விசுவாசிக்கிற உங்கள் யாவருக்கும் அற்புதம் நடப்பதாக, சுகம் நடப்பதாக, விடுதலை வருவதாக, உயர்வு வருவதாக. எல்லா வியாதிகள் ஒளியட்டும் இயேசு நாமத்தில். எல்லா சுத்த கிரியைகள், எல்லா பாவத்தின் வல்லமைகள், வியாதியின் கூறுகள், வியாதியின் பலவீனங்கள், மரண பயங்கள், தோல்வி எண்ணங்கள் இயேசு நாமத்தில் விலகுவதாக. நன்றி. விலகட்டும் 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 விலகட்டும். இப்போது விலகு கொண்டிருக்கிறது. இப்போது அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. சுகம் வந்து கொண்டிருக்கிறது. எழுந்து நட இயேசு நாமத்தில், எழுந்து நட இயேசு நாமத்தில், புறப்படு இயேசு நாமத்தில். இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு அதிசயம், இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு இன்றைக்கு இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தில். நன்றி ராஜா. நீங்க நன்றி சொல்ல சொல்ல சொல்ல, நீங்க நன்றி சொல்ல 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 எல்லா பலவீனங்கள் மாறுகிறது, எல்லா வியாதிகள் மாறுகிறது, எல்லா தரித்திரம் மாறுகிறது, எல்லா பயங்கள் மாறுகிறது, எல்லா டிப்ரெஷன்ஸ் இயேசு நாமத்தில் விலகுவதாக என்று ஜெபிக்கிறேன். மரண கட்டு, பாவத்தின் கட்டு, சாபத்தின் கட்டு, கடன் பாரங்கள், கடன் சுமைகள் எப்பொழுதும் உங்க எண்ணங்களுக்குள்ளே நான் இருப்பதை விட மறித்து விடலாம் மறித்து விடலாம் என்று யோசிக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தர தேவன் விரும்புகிறார். உங்க இருதயத்தை இயேசு ஒப்பு கொடுத்து உங்க நாவினால் அவர் நாமத்தை அறிக்கை செய்ய உங்களுக்குள்ள, உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, அந்த இரட்சகர் ஆகிய இயேசுவை உள்ளத்தில் விசுவாசித்து உங்க நாவினாலே அவர் அறிக்கை செய்தால் எல்லா சாபங்கள் மாறுங்க, எல்லா தரித்திரம் மாறுங்க, எல்லா பிள்ளை சூனியங்கள் மாறுங்க, எல்லா மரண கட்டுகள் மாறுங்க. மாறாதது எதுவுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ 12 வருடம் உதர போக்கினால் அவள் பலவீனப்பட்டு பார்க்காத நபர்கள் இல்லை, செலவழிக்காத பணங்கள் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ பணத்தை செலவழித்தாள், பலத்தை இழந்தா, அதான் சொல்லணும், இழந்து போனா, பெயரை இழந்து போனா, மதிப்பை இழந்து போனா,
சுகத்தை இழந்து போனா. எல்லாராலும் அவன் கைவிடப்பட்டு கடைசியில ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு காரியம் செய்ய வந்தா. என்ன தெரியுங்களா? ஒரு முறை இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திர தொங்கலை வந்து தொட்டாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? அது வரைக்கும் இல்லாத அற்புதத்தை, சுகத்தை, வல்லமைய அவர் பெற்றுக்கொண்டார். இயேசு சொன்னார், என் வஸ்திரத்தை தொட்டது யார்? என்ன தெரியுங்களா? அவர் சும்மா வந்து தொடலங்க, விசுவாசத்தோடு தொட்டார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை கட்டி அணைக்கின்றவர், உங்களை வாழ வைக்கிறவர் இயேசு உங்க அருகில் நின்று கொண்டு கூப்பிடுகிறார். உங்க இருதயங்களை திறந்து இயேசுவே உள்ளத்தில் வாரும், நீர் லட்சியம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள மன்னிப்பும் மீட்பும் சுகமும் ஆறுதலும் விடுதலையும் ஜெயத்தை கொடுத்து உங்களை வாழ வைப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, உங்க குடும்பங்களும் உயரும், உங்க வேலைகளும் உயரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேலையை பொறுப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அவர் நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை தருவாராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.